வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி மாம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மீன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ன்றதை விட எந்த ஸ்டைலில் வைக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி தலப்பத் மீன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷில் ஷைல் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் வெள்ளைப்பூடும் வெங்காயமும் வெட்டி வச்சு மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, சீரகம், வெட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு, வெங்காயம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கணும். எல்லாம் தாளித்து வர நேரம் கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நான் கொஞ்சமாக ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். சூடாகி தாளிச்சதுக்கு அப்புறம் மசாலா எடுத்துருக்கேன். மசாலா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லி பவுடர், அதாவது கொச்சிக்காத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இதோட தாளித்து நல்லா பொரிகிற வரைக்கும் தாளித்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலரும் வரும், நல்ல டேஸ்ட்டாகும். இதோட உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் நான் கொருக்காய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி கொருக்காயும் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கழுவி வச்சுருக்கிற மீனை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீன் வேகிற வரைக்கும் ஒரு 10-20 நிமிஷம் வேகினதுக்கு அப்புறம் நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மீன் கறி ரெடி ஆகிடும். உப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்தப்போ சூப்பராக இருந்துச்சு. அப்போ அதே நேரம் மகள் வந்து நின்றுட்டு அம்மா நானும் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதையும் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்கம்மான்னு சொன்னால் இந்த மீன் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.